அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம ஒரு சுயநலமாக வாழ்கிறோம். நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும், நமக்கு 3 வேளை உணவு கிடைத்தால் போதும், நமக்கு கார் இருந்தால் போதும், நமக்கு வீடு இருந்தால் போதும், நமக்கு எல்லாம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம். அப்போ நமக்கு காரு வீடு நமக்கு மேலே அடுத்த கட்டம் எல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கவும் தவறு கிடையாது. ஆனால் நிறைய நபர்களுக்கு உணவே இல்லாமல் இருக்க 3 வேளை உணவே இன்றைக்கி கிடைக்காம இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000க்கும் மேற்பட்டவருக்கு உணவே இல்லாமல் இருக்குது. அவங்களால எப்படி சொல்கிறது, வேலைக்கு போக முடியாது. ஒன்றும் வயசால் அங்கே வேலைக்கு போக முடியாமல் தவிப்பாங்க. அல்லது சொந்த பந்தம் ஒதுக்கி விட்டு அங்கே மன அழுத்தத்தில் ஒரு மைண்ட் செட் இல்லாமல் இருப்பாங்க. அடுத்து அங்கே ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி காரணத்துக்காக உணவு கிடைக்காம இருப்பாங்க. அப்போ இந்த நபர்கள்லாம் ஒரு வேளை மதிய உணவு கிடைக்கும், இல்லை காலையில் உணவு கிடைக்கும், இல்லை இரவு உணவு கிடைக்கும். இப்படி ஏதாவது ஒரு உணவை கிடச்சிக்கிட்டு அங்கே அறகுறை பசியோடு தான் இன்றைக்கி வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்கப்பட்டவங்க 3 வேளையை நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வயிறு நிறைய நினைக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு நம்ம உதவணும் என்ற நிலையை ஏற்றுக்க மாட்டோம். இதை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் என்ற நோக்கத்தில் தான் தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் மூலமாக ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, அதாவது உங்கள் தெருவில் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, உங்கள் ஊரில் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, உங்களோட தொகுதியில் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு உங்கள்கிட்ட கிடைக்கிறோம். இது மூலமாக நீங்கள் உதவி செஞ்சால் மட்டுமே நிறைய நபர்களுக்கு உதவி கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி தனிப்பட்ட முறை நாங்கள் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும். ஏன்னா நாங்களே கட்சி இதாகி கட்சியில் இருக்கிற நபர்களை ஒரு ரூபா டொனேஷன் வசூல் பண்ணி அதன் மூலமாக அதில் தெரிஞ்ச நல்லுணர்வு மூலமாக தெரிஞ்ச சமூக சேவைகள் மூலமாக அங்கே தர்ற உதவி தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இதை இன்னும் அடுத்தடுத்த படிகள் செய்கிறதுக்கு தான் இதை ஃபுல்லாக பொதுதளங்களில் தெரியப்படுத்துகிறோம். இதன் மூலமாக இதை நீங்கள் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்கன்னா, ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் தெரு பக்கத்து வீட்டில் கூட பாருங்கள், டெய்லி ஒருத்தவங்க பட்னியாக தான் கிடந்திருப்பாங்க. ஏன்னா அங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. ஏன்னா சிலவங்கிட்ட இருந்தால் தானே சாப்பிட முடியும், எதுவுமே இல்லை. அவங்களோட குடும்பத்தில் அசிவாரம் ஒரு ஆள் இருக்கும், அங்கே இறந்துருப்பாங்க, அதனால் இங்கே தனியாக இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க, அதில் 2 பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிருப்பாங்க, அதனால் அந்த தாய் தந்தை உணவு இல்லாமல் இருப்பாங்க. அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது. அப்போ இந்த நிலையை பூரா நாங்கள் எடுத்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய நினைக்கிறோம். என்ன தான் நாங்கள் உதவி செய்ய நினைச்சாலும் எங்களாலையும் ஒரு லெவல் தாண்டி செய்ய முடியாது. அப்போ இதில் நம்ம என்னென்னா எல்லாரையும் ஒன்றிணைக்கிறோம். இந்த ஒன்றிணைத்து நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை சிறு உதவிகள், ஏன்னா நீங்கள் 1 ரூபா தந்தாலும் காசு தான், 2 ரூபா தந்தாலும் காசு தான். அப்போ நீங்கள் 1 ரூபா 2 ரூபா தந்து அந்த பணம் சேர்ந்தால் கூட அதன் மூலமாக அவங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதத்தில் 30 நாள் உணவு கிடைக்கிற இடத்துல கிடைக்கும் மூலமாக, அதுவும் அரை வயிறு வைத்தா கிடைக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு புண்ணியமாக உங்களுக்கு சேரும். ஏன்னா கொண்டு சேர்ப்பது நாங்களாக இருந்தாலும் கொடுப்பது நீங்கள் தான். அதனால் அதுக்கான தர்மம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலம் கலியுலகமாக மாறுற காரணம் ஏன்னா தர்மம் குறையுது. ஏன்னா அன்றைக்கி பழைய காலத்தில் எல்லாருமே தர்மம் செஞ்சாங்க. இன்றைக்கி அன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி 1000 ரூபா உழைச்சா அதில் 10 ரூபா அடுத்தவங்களுக்காக எடுத்து வச்சாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி 1 லட்சம் உழைச்சாலும் அதை நம்ம தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அது தவறு. இங்கே நம்ம இந்த உலகத்தை விட்டு எதுவும் கொண்டு போகிறதில்ல. நம்ம தர்மத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும். தானம் தர்மம் மட்டும்தான் நம்ம செய்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்நாள் முடிவில் நிலைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மத்தை செய்ய பாருங்கள். எங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி மூலமாக இது மூலமாக நேரடியாக எங்களுக்கான உணவு கிடைக்கும், அவங்களுக்கான மருத்துவ உதவி மற்றும் அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குறதுக்கு நாங்கள் உதவி செஞ்சுட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்களால் முடிஞ்ச உதவியை தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் மூலமாக எங்கிட்ட கொடுங்க. அது மூலமாக நாங்கள் அவங்கள இது பண்ணுவோம். ஒன்று நீங்கள் நீங்களாகவே உதவி செய்யணும், அதையும் செய்யுங்க, தப்பே கிடையாது. ஒன்று எங்களால் நடந்தாலும் சரி, இல்லை நீங்களே செய்தாலும் சரி, மொத்தத்தில் ஒவ்வொரு தொகுதியும் அந்த 10,000 நபர்கள் பட்னியாக தான் தினமும் படுக்காங்க. அங்கே அந்த பட்னி படுக்கும் சதவீதம் குறையணும். இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் பட்னியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சதவீதம் குறைஞ்சி எல்லாருமே 3 வேளை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்காங்க. ஏன்னா இல்லாத கொடுத்தானே ஆகணும். இன்றைக்கி நம்ம உணவை வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி நம்ம எவ்வளோ செலவுகளை அணியாமல் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் அதே இடத்துல அந்த வேஸ்ட் பண்ணுற காசை நம்ம மக்களுக்கு கொடுத்தா, இல்லாத மக்களுக்கு கொடுத்தா அதன் மூலமாக பெரிய உதவியாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த உதவியை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இந்த வீடியோவை விழிப்புணர்வுப்படுத்துங்க. இது மூலமாக நிறைய பேருக்கு உதவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க.